இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாம்பழம் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஐஸ்கிரீமுக்கு கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் க்ரீம் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா பண்ணிடலாம். ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கு என்ன பிராண்டில் வேணும்னாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். அதுலேயே 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருக்கணும். இதிலிருந்து வர ஆடையெல்லாம் எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் பாலை இதில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணவே பால் நல்லா கெட்டியாகி வரும். பாருங்க எந்த மாதிரி கெட்டி ஆயிட்டு வருதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பால் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவருக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டேட்ஸில் ஐஸ்கிரீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மாம்பழத்துக்கு பொதுவாக டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு க்ரீம் ரெடி ஆயாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். இதை ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ 4 ஹவருக்கு அப்புறம் இந்த ஐஸ்கிரீமை மறுபடியும் அரைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் மறுபடியும் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சு எடுத்துருங்க.
பாருங்க இப்போ எவ்வளோ சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இது பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு பெருசாக எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டர், க்ரீம் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். நான் இதே மெத்தடில் ஆல்ரெடியே நம்ம சேனலில் சாக்லேட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மேங்கோ ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.